ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கியூவிங்னா என்ன அண்ட் டிபேட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயிலான சம்மரி தான் வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஆர்கியூவிங் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நேச்சராகவே வந்து நம்ம செட்டில் இருக்கிறவங்க, இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஏஜில் உள்ளவங்களுமே வந்து ஆர்கியூவிங்க்கு வந்து பஞ்சமே இருக்காது. அதுவும் வீட்டில் வந்து எல்லாரு கூடயும் முக்கியமாக பேரண்ட்ஸ் கூட பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுவோம். அண்ட் அந்த ஆர்கியூவிங்கை வந்து எப்படி எப்படிலாம் பண்ணணும் அண்ட் எதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூவிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமேட்டிக்கலாக வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிபேட்டிங் அப்படின்னா அந்த நீயா நானாலாம் பேசுவாங்கல்ல, நீயா நானா, தமிழா அண்ட் வா தமிழாவா, இதே மாதிரி பழைய டிபேட்டிங் நிறையா டிபேட்டிங் ஷோஸ் இருக்குது. அண்ட் அதை பற்றிலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஷோஸை பற்றிலாம் இல்லை, டிபேட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Both arguing and debating involve presenting ideas, but they are different structure, purpose and style. மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியூவிங் டிபேட்டிங்கும் வந்து நம்மளோட ஐடியாஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது தான். ஆனால் அதோட ஸ்டைலும் ஸ்ட்ரக்சர், பர்பஸ் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் ஆர்கியூ பண்ணும்போதும் டிபேட் பண்ணும்போதும் நம்ம ஐடியாவை வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்கிறது அண்ட் அதை எந்தெந்த இடத்துல எதை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பொறுத்து தான் வந்து அது ஆர்கியூவிங்கா டிபேட்டிங்கா அப்படிங்கிறது மாறும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியூவிங்னா a disagreement where two or more people express opposing opinion, often emotionally charged. நம்மளோட ஆர்கியூவிங் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல, வீட்டில் வந்து நம்ம ஆர்கியூ பண்ணுவோன்னு, அதே மாதிரி தான் ஒர்க்கிங் பிளேஸாக இருக்கலாம், ஸ்கூல்ஸாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம் அண்ட் எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களோட ஐடியாஸ்க்கும் நம்ம ஐடியாஸ்க்கும் ஒத்து போகாமல் அந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2 இல்லைன்னா 3 பீப்புள்ஸ் கூட மோர் தென் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கூட அந்த ஐடியா வந்து ஒத்து போகலன்னா அந்த வியூஸ் பாயிண்ட்டை தான் வந்து அந்த வியூ பாயிண்ட்டை நம்ம எடுத்து சொல்கிறது தான் வந்து ஆர்கியூவிங். அண்ட் இது வந்து எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எமோஷ்னலி சார்ஜ்டு, நம்ம ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு எமோஷ்னலி சார்ஜாக தான் இருப்போம், மேக்ஸிமம் எமோஷன் ஆகிடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியூவிங்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஆர்கியூவிங்கோட பர்பஸ் என்னென்னா to convince the other person, defend a position or express frustration. ஒரு பர்சன்கிட்ட வந்து நம்மளோட ஐடியாவை வந்து நம்ம வந்து அவங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் எனக்கு வந்து இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஐடியாவை வந்து அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டிஃபெண்ட் பண்ணுறது, ஒரு பொசிஷனை வச்சு நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணுறது. நான் வந்து இதை பண்ணலை, நம்ம பண்ணாத தப்பை நம்ம மேலே பண்ணோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு நம்ம பண்ணுறது வந்து ஆர்கியூமெண்ட். இதுவுமே வந்து ஒரு எமோஷ்னலி சார்ஜுன்னு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஃப்ரஸ்ட்ரேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் ஆர்கியூமெண்ட்டில் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வந்தது சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் அந்த கிளைமேக்ஸ் சீனில் ஜெயம் ரவி பேசுவார் இல்லையா, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ இதெல்லாமே வந்து ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஓன் ரைட்டிங்கை கூட எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைல் கேன் பி இன்ஃபார்மல், ஸ்பான்டேனியஸ் அண்ட் சம்டைம்ஸ் பர்சனல். ஏன்னா இந்த இன்ஃபார்மல் அப்படிங்கிறது வந்து நம்மளோட க்ளோஸாக இருக்கிறவங்க கூட தான் வந்து நம்ம இன்ஃபார்மலான ஸ்பீச் பேசுவோம். அண்ட் ஸ்பான்டேனியஸாக இருக்கலாம், சம்டைம்ஸ் அது வந்து பர்சனலாகவும் இருக்கும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியூவிங். அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் எடுத்துக்கிறாங்க, பர்சன் ஏ அண்ட் பர்சன் பி. ஃபாஸ்ட் ஃபுட் இஸ் அன்ஹெல்தி, பீப்புள் ஷுட் ஸ்டாப் ஈட்டிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட். தட்ஸ் நாட் ட்ரூ, ஐ ஏட் ஃபாஸ்ட் ஃபுட் ஆல் த டைம் அண்ட் ஐ எம் ஃபைன். ஆக்சுவலி ஃபாஸ்ட் ஃபுட் வந்து அன்ஹெல்தி, அதை வந்து நிறைய சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். என்னை டோட்டலி வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னா எல்லாராலையும் முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா தெரியல, ஆனால் என்னால் முடியாது, உங்களால் முடியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா தட்ஸ் நாட் ட்ரூ அப்படின்னு இவங்க சொல்கிறதுனால இட்ஸ் நாட் ட்ரூ அப்படின்னா அது வந்து அன்ஹெல்தி இல்லை அப்படிங்கிறது, இது வந்து பொய், அது வந்து ஹெல்தி அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. அது வந்து தப்பாக கரெக்டாங்கிறது பிரச்சனை இல்லை, இது ஒரு ஆர்கியூமெண்ட்.
அதனால் இதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிபேட்டிங்கில் வந்து a structured discussion where opposite side present reasoned argument on a specific topic. டிபேட் அப்படிங்கிறப்போ வளவளன்னு பேசாமல் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக் வச்சு தான் வந்து பேசுவாங்க. இப்போ வந்து ஆர்கியூமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மாற்றி ஒன்று வந்து சம்மந்தமே இல்லாமல் எதுலேயோ ஆரம்பிச்சு நம்ம வீட்டில் நார்மலாக எதுலேயோ ஒன்றில் பேசிகிட்டு இருப்போம், அது வேறு எதுலேயோ கொண்டு முடிஞ்சு ஒரு சண்டையாக முடிஞ்சிருக்கும். ஏன்னா அது வந்து ஆர்கியூமெண்ட்டு ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்கில் வந்து பேசுகிறது கிடையாது. அண்ட் டிபேட்டிங்கை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்கை கொடுத்து நம்ம ரீசண்டாக வந்து ஆர்கியூ பண்ணுறது தான் வந்து ஒரு ரீசனோடு இருக்கிறது தான் வந்து டிபேட்டிங்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு ஐடியா இருக்கும், அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ரீசண்டான ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க. அண்ட் ரெண்டு பேரோட ஐடியாவுமே வந்து வேறு வேறையாக இருக்கும், ஆனால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக் தான். அதோட பர்பஸ் பார்த்திங்க அப்படின்னா டு பர்சூட் அன் ஆடியன்ஸ், டெஸ்ட் ஐடியாஸ் லாஜிக்கலி ஆர் ரீச் அ வெல் ரீசன்டு கன்க்ளூஷன். இப்போ வந்து அதோட பர்பஸ், ஒரு டிபேட்டிங்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஆடியன்ஸை வந்து கிராப் பண்ணுறது அண்ட் ஐடியாஸை வந்து டெஸ்ட் பண்ணுறது. இந்த பீப்புள்ஸ்க்கு நடுவில் வந்து ஐடியாஸை வந்து லாஜிக்கலி டெஸ்ட் பண்ணுறது அண்ட் ஒரு ரீசெண்டான கன்க்ளூஷனை வந்து, ரீசெண்ட் மீன்ஸ் ஒரு காரணம் உள்ள அந்த டாபிக் வந்து என்ன, அது ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு ரீசனபுளாக வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து அதோட பர்பஸ்ன்னு சொல்கிறாங்க. அதோட ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா இருக்கும் அண்ட் லாஜிக்காக தான் இருக்கணும். சப்போர்ட் பை எவிடன்ஸ், ஒரு எவிடன்ஸோடு வந்து சப்போர்ட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு டிபேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இன்ஃபார்ம்லாம் பேசக்கூடாது அண்ட் அது வந்து லாஜிக்காக தான் இருக்கணும். எவிடன்ஸோடு நம்ம பேசுகிற ஐடியா வந்து அது வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாஸ்ட் ஃபுட் மெத்தட் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து டிபேட்டிங் அப்படின்னா என்னென்னு தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நீங்களே ஓனாக கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அண்ட் ஆர்கியூமெண்ட் அண்ட் டிபேட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் டீட்டெயில்டான சம்மரியில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது நாவல், இது வந்து சம்மரின்னு சொல்ல முடியாது, நான் வந்து 2 டாபிக் எடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போம், நாவல், வேறு ஏதாவது டாபிக்ஸ்க்கு வந்து சம்மரி வேணும், எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியூவிங்க்கும் டிபேட்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், மேபி இதை கூட வந்து உங்களுக்கு கேட்கலாம். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஆர்கியூமெண்ட் அண்ட் டிபேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு எமோஷன் அண்ட் இது வந்து ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும், லாஜிக்காகவும் இருக்கும். எமோஷ்னல் இருக்கிற இடத்துல லாஜிக் பார்க்க மாட்டாங்க. அண்ட் ஆர்கியூமெண்ட் வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சராக இருக்கும் அண்ட் எமோஷ்னலாக இருக்கும். டிபேட்டிங் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக லாஜிக்காக இருக்கும். இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் டிஸ்அக்ரிமெண்ட். இது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அண்ட் இதில் வந்து எனக்கு ஒத்து போடலன்னு சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். உங்களோட ஐடியா இது, ஆனால் என்னோடய ஐடியாவும் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது. எவிடன்ஸ் பார்த்திங்கன்னா ரேராக இதில் வந்து எவிடன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டிபேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் வந்து எசென்ஷியலாக தேவை. ஆடியன்ஸ்னால் ஆஃபன் பர்சனலி, கேன் பி பப்ளிக் ஆர் ஃபார்மலாக கூட டிபேட்டிங்கில் வந்து இருக்கும். அண்ட் இவ்வளோ தான் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.